ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான TK731 என்ற விமானத்தினூடாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான குழுவினர் இன்று காலை 6:45 அளவில் நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நாளை உரையாற்றவுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்கை அமைச்சர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் உலக நாடுகள் சிலவற்றின் ஜெனீவாவுக்கான நிரந்தர பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் அமைச்சர் ஈடுபடவுள்ளதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான தூதுக்குழுவினர் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை ஜெனீவாவில் தங்கியிருப்பார்கள் எனவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் இலங்கை தொடர்பிலான தனது அறிக்கையை நாளை முன்வைக்கவுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான குறித்த அறிக்கை கடந்த மாதம் வெளியிடப்பட்டிருந்தது. நிலையான அமைதிக்கான அடித்தளத்தை அமைத்து மாற்றத்தக்க சீர்திருத்தங்களை செயற்படுத்தவும் உண்மை மற்றும் நீதியை வழங்கவும் இலங்கை முழுவதும் உள்ள சமூகங்களிடமிருந்து புதிய அரசாங்கத்துக்கு வரலாற்று வாய்ப்பும் தெளிவான மக்கள் ஆணையும் கிடைத்துள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கத்தின் தேசிய ஒற்றுமை என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கும் இனம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதும் மோதலின் மூலக்காரணங்களை நிவர்த்தி செய்வதும் இன்றியமையாதவையாகும் எனவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. நாட்டின் சர்வதேச மனித உரிமை கடமைகளுக்கு இணங்க அடிப்படை அரசியலமைப்பை மேற்கொள்வதும் சட்ட மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதும் மாற்றத்தக்க சீர்திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கு அவசியம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கவும் அதனை ரத்து செய்வதை விரைவுபடுத்தவும் அதற்கான எந்தவொரு மாற்று சட்டமும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை நிபுணர்களால் இதற்கு முன்னர் வகுக்கப்பட்ட அளவுகோல்களுடன் இணங்குவதை உறுதி செய்வதும் அவசியம் எனவும் அந்த அறிக்கையின் முக்கியமான பரிந்துரைகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பித்துள்ள அறிக்கை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வ பதிலை கையளித்துள்ளது. வெளித்தரப்பு தலையீடுகள் உள்ளக ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமைந்துள்ளதென இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சர்வதேச நடவடிக்கைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைத்துள்ள பரிந்துரைகளுடன் இலங்கை அரசாங்கம் இணங்கவில்லை எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இனம் மதம் வகுப்பு பேதமின்றி மக்களின் பல்வகை தன்மைக்கு மதிப்பளிக்கும் நாட்டை உருவாக்குவதற்கு அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை கிடைத்துள்ளதாகவும் அதனை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் மீண்டும் இனவாதம் அல்லது கடும் போக்குவாதம் ஏற்படுவதற்கு இடமளிக்காதிருக்க திடசங்கற்பத்துடன் அரசாங்கம் செயற்படுவதாகவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கைக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ பதிலில் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை உள்ளக செயற்பாடுகள் மூலம் முன்னோக்கி செல்வதால் சர்வதேச சமூகத்தின் புரிதல் ஊக்குவிப்பு மற்றும் ஒத்துழைப்பை அரசாங்கம் வரவேற்பதாகவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் இது எமது நாட்டின் பிரச்சனையாகும். எமது நாட்டின் உள்ளக பிரச்சனைகளுக்கு வேறு தரப்பினரை நாம் இணைத்துக் கொள்வது பொருத்தமற்றது என நாங்கள் நினைக்கின்றோம். முன்னே அரசாங்கங்களில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்பது உண்மை. ஏனென்றால் அந்த குற்றங்களுடன் அவர்களும் தொடர்புபட்டுள்ளனர். அப்படியென்றால் குற்றமடைத்தவர்களால் எமக்கு நீதியை வழங்க முடியாது. ஆனால் இப்போது மக்களின் அரசாங்கம் ஒன்றே உள்ளது. அதனால் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் மக்களுடன் பொருந்தியுள்ளோம். எமக்கு சர்வதேச தலையீடுகள் அவசியம் இல்லை. எமது நாட்டின் பிரச்சனையை நாமே தீர்த்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில் உள்ள சட்டங்களுக்கு அமைய நாம் நீதியை பெற்றுக் கொடுப்போம். அது தொடர்பில் எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண தலைமையக வளாகத்தில் நூலகம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வன் சில்வா கலந்து கொண்டார். மாத்தறை மேலதிக மாவட்ட நீதிபதி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விரிவான உள்காற்று விசாரணைகளில் குற்றவாளி என அவர் உறுதி செய்யப்பட்டமையினால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நீதிபதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளில் 11இல் அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அவர் கொழும்பு 8ஆம் இலக்க மேலதிக நீதவானாகவும் பணியாற்றியிருந்தார். மாத்தறை மேலதிக மாவட்ட நீதிபதியை பணி நீக்கம் செய்வதற்கான கடிதம் நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவினால் கடந்த 4ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே மதுகம நீதவான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நீதிச்சேவைகள் ஆணைக்குழு முன்னிலையில் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். புதிய நீதவான் நியமிக்கப்படும் வரை மத்துகம நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் மேலதிக நீதவான் பதில் நீதவானாக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதம நீதியரசர் மோர்து பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதை அடுத்து நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவில் ஏற்பட்ட வெற்றிடத்துக்காகவே உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். 1988 ஆண்டு சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட எஸ் துரைராஜா 2019 ஆண்டு உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார். மேலதிக சாலிசிட்டர் ஜெனரலாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணியாகவும் நியமனம் பெற்ற முதலாவது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சட்டத்தரணியாக உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா திகழ்கின்றார்.